ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 காய் கூட்டு அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ 7 காய் கூட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 விதமான காய்கறிகள் போட்டு செய்யக்கூடிய ஒரு கூட்டு ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் கூட்டு மாதிரியும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன் பாருங்கள், கொஞ்சம் குழம்பு பதத்துக்கு பண்ணிக்கலாம். இது சாதத்து கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா திருவாதிரை அன்னைக்கு செய்வாங்க களி கூட. ஸோ ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது திருவாதிரை அன்னைக்கு தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, நம்மளுக்கு எப்போ வேணும்னாலும் செஞ்சு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்காக நான் என்ன காய்கறி எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸ் எடுத்திருக்கேன், கேரட், அப்புறம் அவரைக்காய், வாழைக்காய், கத்திரிக்காய், கோவக்காய், பூசணிக்காய். ஸோ இந்த மாதிரி நீங்கள் காய்கறிகளை கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பூசணிக்காய் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வேகக்கூடிய பொருட்களை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. மற்றபடி வேகாத காய்கறிகளை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பருப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 கிராம் பருப்பு ஊற வச்சுட்டு அதை நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரு 150 கிராம் பருப்பு போட்டிருக்கேன். ஸோ எனக்கு கொஞ்சம் பருப்பு தனியாகவும் எடுத்து வைக்க போகிறேன், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். நல்லா மசிய கடைஞ்சி வச்சுக்கோங்க பருப்பை. இப்போ மசாலா ஒன்று ரெடி பண்ண போகிறோம். ஸோ 1 by 1 அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக இந்த குழம்பு நம்ம செஞ்சிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கோங்க. முழு தனியா இருக்கும் இல்லையா, அதை சேர்த்துருக்கேன். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக ஜீரகம், மிளகு, வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூனோட கம்மியாக மிளகு எடுத்துக்கோங்க. அதுக்கும் பாதி வெந்தயம் எடுத்துக்கோங்க. ஏன்னா வெந்தயம் ஜாஸ்தி போட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கசப்பு தட்டிடும் இல்லையா, அதனால பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20 வெந்தயம் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களோட காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இது கூடயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் அதையும் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ தேங்காயோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 1/4 கப்பாவது சேர்க்கணும். சப்போஸ் உங்களுக்கு கிரேவி நீங்கள் நிறைய வைக்க போகிறீங்க அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 கப்பு சேர்த்துருக்கேன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு 1/2 கப் அளவுக்கு கொஞ்சம் போட்டிருக்கேன். ஸோ டீஸ்பூன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ராவாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கனாலே போதும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டன் ப்ரௌன் அப்படிலாம் வதக்கக்கூடாது. சும்மா லைட்டாக கொஞ்சம் நேரம் இப்படி லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த தேங்காய் கொஞ்சம் சூடாகணும். ஸோ அவ்வளோதான் அதோட வறுக்கிற தன்மைன்னு பார்த்தீங்கன்னா. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஆற வச்சு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ 7 காய் கூட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறிகளை எல்லாத்தையும் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். ஸோ அந்த காய்கறிகள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ காய்கறிகளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு வச்சுட்டேன். இது நல்லா கொஞ்சம் வேகட்டும். இப்போ காய்கறிகள் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ புளி தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கணும். கண்டிப்பாக புளி தண்ணியும் ஊற்றணும். அதுக்காக அதிகமாக புளி ஊற்றணும் அவசியம் இல்லை, சும்மா கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த புளியோட வாசனை போகணும் இல்லையா, அதனால் மறுபடியும் நான் மூடி போட்டு வச்சிடுறேன். அது நல்லா மறுபடியும் ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மசாலா எல்லாமே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாமே நம்ம இப்போ சேர்க்கணும். இப்போ நான் அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை அதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கூட்டு பதத்துக்கு தான் வேணும் அப்படின்னா உங்களுக்கு கம்மியான தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நான் கொஞ்சம் கிரேவி டைப்பில் வச்சுருக்கேன் இல்லையா, அதனால கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காய்கறிக்கு மட்டும் நம்ம உப்பு போட்டிருந்தோம். ஸோ இப்போ நம்ம மசாலா தண்ணி எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த பச்சை வாசனை போகணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கறியோட வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்லா இந்த மசாலா ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மசாலா கொதிக்கும் போது அவ்வளோ ஒரு ஸ்மெல் வந்துருந்துச்சு, நல்லா இருந்தது. ஸோ இப்போ நல்லா கொதிச்சு வந்துட்டு இல்லையா, இந்த டைமில் வேக வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, அதை நல்லா மசிய கடைஞ்சிக்கோங்க.
பருப்பு வந்து எப்பயுமே நம்ம சாம்பாருக்கெல்லாம் வந்து தெரியும் இல்லையா, அந்த மாதிரி வைக்காம கொஞ்சம் நல்லாவே மசிச்சு விட்டுட்டு தேவையான அளவுக்கு பருப்பை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து கொஞ்சமாக பருப்பு தனியாகவும் எடுத்து வைக்கணுங்கிறதுக்காக நான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து 100 கிராம் பருப்பு அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்ப்பாங்க. சில பேர் பருப்பே சேர்க்காமலும் செய்வாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இதை வந்து கறி டைப்பில் தான் பண்ணுவாங்க. பருப்பு வந்து எதுவுமே சேர்க்காம வெறும் அந்த காய்கறிகளை மட்டும் வேக வச்சு நம்ம போட்டோம் இல்லையா, அதே மசாலா தான் செய்வாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் பருப்பு சேர்த்து செய்யும் போது சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறனால நான் பருப்பு சேர்த்து செஞ்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து தாளிப்பு போட்டுடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக காஞ்ச மிளகா, ஒரு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. ஸோ நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது கூடயே கருவேப்பிலை, நான் வந்து என்ன போடுறேன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஃபைனலாக கொஞ்சம் துருவின தேங்காவையும் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தேங்காவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக பெருங்காய பொடி ஆட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பருப்பில் ஆல்ரெடி நிறையவே போட்டுட்டேன் அப்படிங்கிறதுனால இதில் நான் வந்து ஆட் பண்ணலை. ஏன்னா அதிகமாகிடுச்சு அப்படின்னா பெருங்காய வாடை அடிக்கும். ஸோ அதனால் போடலை. இப்போ தேங்காவை நான் போட்டிருக்கேன் பாருங்கள். லாஸ்ட்டாக ஃபைனலாக தேங்காய் துருவல் போட்டு நீங்கள் வந்து அந்த கறியில் சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஸோ தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டான ஏலுக்காய் கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை அன்னைக்கு ஏலுக்காய் கூட்டும் திருவாதிரை களியும் வந்து செய்வாங்க. ஆல்ரெடி களி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து நான் திருவாதிரை அன்னைக்கு தான் செஞ்சுருந்தேன். அதுக்கு முன்னாடி என்னால் செய்ய முடியல. ஸோ தேவைப்படுறவங்க செஞ்சு பாருங்கள். இது வந்து நம்ம நார்மலாக எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம் இல்லையா, அதனால் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட ரெவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.